ஒரு ஆண் வழி தவறி போறான் அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு அப்படின்றத எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? ஆமா, உண்மையதான் சொல்றேன். ஒரு ஆணுக்கு தேவையான லவ், தேவையான கேர், தேவையான பெட்ஸ் நீங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அந்த பையனை நீங்க சாட்டிஸ்ஃபைடா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை தாண்டி அந்த பையன் ஏன் இன்னொருத்தவங்களை தேடி போக போறான்? ஒரு விஷயம் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு கணவனோ இல்ல உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு இன்னைக்கு ஆபீஸ் உனக்கு ரொம்ப ஹாப்பியா போனுச்சாடா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் அந்த பையன் கிட்ட உங்களோட இன்கம் உனக்கு 10 தாடான்னு கேட்டிருக்கீங்களா? இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அந்த பையன் கிட்ட போயிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப் இருக்கான்னு கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் அந்த பையனை நீங்க அவனை உங்களோட மடியில தோல் சாய்ச்சி நான் உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறேன்னு சொல்லி உங்களோட ஹஸ்பண்ட் கிட்டயோ இல்ல உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டயோ கேட்டிருக்கீங்களா? எப்பவுமே அந்த பையன் சேட் பண்றதுக்கு முன்னாடி, அந்த பையன் கால் பண்றதுக்கு முன்னாடி, அந்த பையன் மெசேஜ் பண்றதுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு நாள் நீங்க அவனை கிட்ட தேடி போய் பேசியிருக்கீங்களா? எவ்வளவோ சண்டையில எவ்வளவோ ஆர்கியூமெண்ட் இருந்தாலும் என்னைக்காவது நீங்க உங்களோட கணவனோ இல்ல உங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு சாரிமா என் மேலதாமா தப்புன்னு